ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6.2 வரிசை 2ல் நிறுத்தி ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் பார்க்கலாம். இப்போது கிராஸாக 3 புள்ளி கணக்கு பண்ணிக்கோங்க. 2 ரோ வச்சுருக்கோம் இல்லையா, 6 புள்ளி, அதில் நடுவுலேருந்து புள்ளி எடுத்துக்கணும். 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க கிராஸாக. அதே போல் இந்த சைடும் 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த கார்னர் வந்து வி ஷேப்பில் இருக்கணும் நமக்கு. பாருங்கள், அந்த மாதிரி தெரியுதா வி ஷேப்பு? அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சேம் இந்த பக்கமும் 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடும். இப்போது 4 கார்னரையும் பார்த்திங்கன்னா வி ஷேப் கிடச்சிரும் நமக்கு கார்னரில். ஓகேவா? இப்போது நடுவில் நீங்கள் 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அதுக்கு வளைவாக இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 4 பக்கமும் அந்த மாதிரியே போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த லாஸ்ட்டு கார்னர்லேருந்து வி மாதிரி இருக்குல்ல, அதிலிருந்து உள்ற ஆஃப் சர்க்கிள் போட்டு வச்சோம் இல்லையா, அதில் ஒரு பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கணும். அதே போல் இந்த சைடும் அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து ஆஃப் சர்க்கிளில் ஒரு பக்கத்தில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் கோலம். உள்ள புள்ளிக்கு நான் தீபம் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த 2 புள்ளி 2 வரிசைக்கு பூ மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் தீபம் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதில் அப்படியே கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணி காமிச்சிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.